ஹாய் மக்களே, எல்லோருக்கும் வணக்கம். வாங்க இந்த வீடியோவில் பாருங்க, ஒரு பெல் ஷேப்பில் எவ்வளோ அழகாக துணியை நம்ம அடிச்சிருக்கோன்னு பாருங்க. இந்த ரோப்பு கயிறை பாருங்க, எப்படி திருகலாக இருக்கு பாருங்க, எவ்வளோ மெலிசா எவ்வளோ அழகா இருக்குன்னு பாருங்க. பாருங்க, இந்த மாதிரி அழகா எப்படி தைக்கணுன்றத உங்களுக்கு இந்த வீடியோவில் சொல்ல போகிறேன். நீங்கள் தள்ளி விடாமல் பாருங்கள், எவ்வளோ நீட்டாக வந்திருக்குன்றத பாருங்கள். இதுக்கு என்ன பண்ணணும்னா பாருங்கள், இந்த துணியை 3 இன்ச்சுக்கு சதுரமாக நீங்கள் எடுத்துருங்க. சதுரமாக எடுத்துட்டு பாருங்கள், எப்படி ரோப்பு அடித்து திருப்புறோன்னு பாருங்கள். கிராஸ் பீஸு கட் பண்ணி எடுத்துருங்க. கிராஸ் பீஸு கட் பண்ணி எடுத்துட்டு கரெக்டாக ஒரு 1/4 இன்ச் அளவுக்கு உள்பக்கம் அந்த நூல் கொடுத்து அடித்தாலும் சரி, நீங்கள் நூல் கொடுக்காம அடித்தாலும் சரி, எப்படி திருப்பணுன்றது பாருங்கள். நூல் கொடுத்து அடித்து எப்படி திருப்பணுன்றதையும் பாருங்கள், நூல் கொடுக்காம அடித்து எப்படி திருப்பணுன்றதையும் நீங்கள் பாருங்கள். இப்போது அந்த 1/4 இன்ச் அளவுக்கு அப்படியே அடிச்சிட்டு வாங்க. அடிச்சிட்டு பாருங்கள், இப்போ இதை கம்பி வச்சு, மெலிஸ் கம்பி வச்சு இதை திருப்ப போகிறோம். அதையும் கொஞ்சம் பாருங்கள். கரெக்டாக அந்த ஓரத்தில் நல்லா குத்தி விட்டு பாருங்கள், உள்ளே அப்படியே திருப்பி எடுத்துருங்க. பாருங்கள், எடுத்து திருப்பினானா எல்லாமே நீட்டாக மெலிஸ் ஆயிருங்க. அதே மாதிரி அடுத்தது பாருங்கள், இப்போது இந்த நூல் கொடுத்து அந்த நூலில் எப்படி நாம் திருப்புற போகிறோன்னு பாருங்கள். அந்த நூல் ஓரத்தில் கட்டு போட்டு நல்லா ஸ்ட்ராங்காக கட்டு போட்டு அந்த ஸ்டார்டிங்கில் அதை வச்சு தைச்சிட்டு வாங்க. அந்த கட்டு போட்ட இடத்துல நல்லா தைச்சிடணும். உருவி வராமல் இருக்கிறதுக்கு நல்லா தைச்சி விட்டுருங்க. தைச்சி விட்டுட்டு அந்த நூலை பிடிச்சி இழுத்தானா பார்த்து ஸ்மூத்தாக இழுக்கணுங்க. இழுத்து நம்ம அதை அப்படியே லைட்டாக திருப்பி விட்டுருங்க. நல்லா அழகாக திரும்பிடும். பாருங்கள், 2 ஒரே அளவாக எடுத்துக்குங்க. இப்போ ரோப்பை அந்த திருகலாக எப்படி தைக்க போகிறேன்னு பாருங்கள், நம்ம உள்ளங்கையில் வச்சு அப்படியே நல்லா திருகிக்குங்க. ஒரு நார்மலாக அளவுக்கு நீங்கள் திருகிக்குங்க. ரொம்ப ஜாஸ்தி திருகாதீங்க. அப்படியே திருகி விட்டுட்டு அப்புறம் அதை அப்படியே ஸ்ட்ரெயிட்டாக இழுத்து விட்டுருங்க. இழுத்து விட்டுட்டு நாம் இதை எப்படி தைக்க போகிறேன்னு பாருங்கள். அந்த திருகலோடவே அப்படியே மிஷினில் வச்சு பாருங்கள், பேக் சைடு நம்ம கொஞ்சம் இழுத்துட்ருக்கணும், ப்ளஸ்ஸு திருகி கொடுக்கணும். ஃப்ரண்ட்லேயும் அப்படியே லைட்டாக எடுத்துகிட்டு போகணுங்க. பாருங்கள், பேக் சைடு கையை எப்படி திருகுறேன்னு பாருங்கள். அப்படியே திருகிட்டே இருக்கணுங்க. ஃப்ரண்ட் சைடு நம்ம அப்படியே எடுத்துகிட்டு போயிட்டுருக்கணும். அப்படியே திருகி கொடுக்க அது அந்த திருகல் சூப்பராக தைக்க போகுதுங்க. பாருங்கள், எவ்வளோ அழகாக வரும்னு பாருங்கள். நம்ம பின்னாடி கைக்கும் வேலை கொடுக்கணுங்க. பாருங்கள், எவ்வளோ அழகாக திருகல் வந்திருக்கு பாருங்கள். இந்த மாதிரி தான் நீங்கள் திருகல் அடித்து பழகிக்குங்க. பாருங்கள், இன்னொரு வாட்டி பாருங்கள், எப்படி பாருங்கள், உள்ளங்கையில் வச்சு நல்லா அதை திருகிக்குங்க. ஒரு நார்மலான அளவுக்கு திருகி விட்ட பின்னாடி அதை இழுத்து சமமாக பண்ணிக்குங்க. அந்த திருகல் எல்லா இடத்துலையும் ஒரே மாதிரி திருகல் வர்ற மாதிரி வச்சுக்கோங்க. ஒரு இடத்துல ஜாஸ்தி, ஒரு இடத்துல கம்மி இருக்கக்கூடாது. ஒரே மாதிரி இருக்கிற மாதிரி அந்த திருகல் வச்சுருங்க. திருகல் வச்சுட்டு பாருங்கள், பின்னாடி சைடு கையை இழுத்து கொடுத்து அப்படியே திருகிட்டே வாங்க. முன்னாடி அப்படியே எடுத்து கொடுத்துட்டு போங்க. அந்த பின்னாடி கை திருகும் போது தான் அந்த திருகல் அப்படியே அந்த ஷேப்லேயே வருங்க. அதையும் நம்ம நோட் பண்ணணும். முன்னாடியும் திருகிக்கணும், பின்னாடியும் திருகி இருக்கணுங்க. பாருங்க, இந்த மாதிரி ரொட்டேட் பண்ணி தைக்கிறதுனால எவ்வளோ நீட்டாக வருதுன்னு பாருங்கள். மெலிசாக வருங்க, எவ்வளோ அழகாக வருது பாருங்கள். பாருங்கள், எவ்வளோ நீட்டாக வந்திருக்குன்னு பாருங்கள். பார்த்தீங்களா? இதே மாதிரி தாங்க நீங்களும் நல்லா தைச்சி பழகலாங்க. நம்ம சேனலில் பேட்டர்ன் வேணும்னாலும் போட்டு கொடுக்குறோங்க. ஆன்லைன் கிளாஸ் வேணும்னாலும் நடந்துட்டுருக்குங்க. நீங்கள் ஜாயின் பண்ண விருப்பம் இருந்தால் எல்லோரும் நீங்கள் ஜாயின் பண்ணலாங்க. பாருங்கள், இந்த பெல்லு எப்படி அதில் மாட்ட போகிறான்னு பாருங்கள். அந்த முக்கோணமாக மடித்து கரெக்டாக ஓரத்தில் வச்சு தைச்சிருங்க. பாருங்கள், ஓரத்தில் அப்படியே தைச்சி அப்புறம் இந்த சைடு திருப்புங்க. திருப்பி அந்த கீழ் ஓரத்தில் ஒரு உள்பக்கம் மடிப்பு கொடுங்க. மடிப்பு கொடுத்து அப்படியே திரும்புங்க.
அப்போது நீட்டாக வந்துருங்க. அதை பாருங்கள், இன்னொரு வாட்டி பாருங்கள் எவ்வளோ நீட்டாக வருதுன்னு பாருங்கள். நீங்களும் இந்த மாதிரி அழகாக ட்ரெஸ்ஸுகள் எல்லாம் தைக்கலாங்க. நம்ம சேனலை ஃபாலோ பண்ணுங்கள். ஓகே மக்களே, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் அந்த பெல் பட்டன் அமுத்திருங்க. அப்போ தான் நான் போடக்கூடிய வீடியோ எல்லாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் மக்களே. நன்றி கூறி விடைபெறுபவர் உங்கள் NSR டைலர். நன்றி, வணக்கம்.